Hi, welcome to DeadSec Trades. So இந்த வீடியோல we are going to discuss about top down analysis. ஸோ டாப் டவுன் அனாலிசிஸ்னா என்ன, அது ஏன் என்ட்ரிஸ்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதே மாதிரி அந்த டாப் டவுன் அனாலிசிஸை என்னென்ன மாதிரியான டைம் ஃப்ரேம்ல அனலைஸ் பண்ணி லோவர் டைம் ஃப்ரேம்ல என்ட்ரி எடுக்கிறது. ஸோ இது எல்லாத்தையும் தியரிட்டிக்கலாக பார்த்துட்டு வித் ஹெல்ப் ஆஃப் ஒன் ட்ரேட் பிரேக் டவுன் ஒரு என்ட்ரி எடுத்திருந்தேன். அந்த என்ட்ரி டாப் டவுன் அனாலிசிஸை வச்சு நான் சொன்னேன்னா டாப் டவுன் அனாலிசிஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதும் உங்களுக்கு க்ளீனாக தெரியும். ஸோ இப்படி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. இஃப் இன்கேஸ் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் மேக் ஷூர் டு சப்ஸ்கிரைப். 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண போகிறோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து நிறைய கண்டென்ட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன், வீடியோஸ் அப்லோட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போது அந்த டாப் அனாலிசிஸை பார்த்துருவோம். ஸோ இன் சிம்பிள், நீங்கள் ஒரு என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னா ஹையர் டைம் ஃப்ரேம்லேருந்து லோவர் டைம் ஃப்ரேம் வரைக்கும் அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு என்ட்ரியில் என்கேஜ் ஆகணும். அதை தான் டாப் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லாத்துக்குமே டாப் அனாலிசிஸ் ஒரே மாதிரி இருக்கும்னு சொல்ல முடியாது. எல்லாரும் ஒரே டைம் ஃப்ரேம்ல தான் அனலைஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரிலாம் சொல்ல முடியாது. எவ்ரி ஒன் ஹேஸ் தேர் ஓன் டைம் ஃப்ரேம்ஸ் டு அனலைஸ். பட் இந்த வீடியோவில் நான் எப்படி டாப் அனாலிசிஸ் பண்ணுவேன் அதை பற்றி மட்டும்தான் பேச போகிறேன். ஃபர்ஸ்ட் மூணாக பிரிச்சிருவேன் இந்த டாப் அனாலிசிஸை. ஃபர்ஸ்ட் லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ். லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ்னா நத்திங் பட் பயாஸ். இன்னைக்கு பை ஆகுமா செல் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆன்டிசிபேஷனுக்கு வருவேன். தட் இஸ் கால்ட் அஸ் அன் பயாஸ். அதை நான் எந்த சார்ட்டில் ரீட் பண்ணுவேன்னா வீக்லி சார்ட் அண்ட் டெய்லி சார்ட்டை ரீட் பண்ணி ஐ வில் ஐடென்டிஃபை மை பயாஸ். லேட்ஸே நான் பயாஸ் புல்லிஷ்னு ஃபிக்ஸ் பண்ணுறேன்னா அதுக்கப்புறம் தான் நான் அடுத்த 2 ஸ்டெப்க்கே போவேன். அடுத்த இன்டர்மீடியட் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ். இன்டர்மீடியட் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ்னா லெட்ஸே நீங்கள் பயாஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம பார்த்துருந்தோம்ல, வீக்லி சார்ட் அண்ட் டெய்லி சார்ட் நான் ரீட் பண்ணிட்டேன். பைஸுங்கிறது தெரிஞ்சிருச்சு, பை ஆகும் அப்படிங்கிற மாதிரி நான் ஆன்டிசிபேட் பண்ணிட்டேன். அது எப்படி பை ஆகும் அப்படிங்கிறதுக்காக ஐ வில் சூஸ் ஒன் கீ லெவல். அதில் லிக்விடிட்டி பூல் பார்த்து நான் என்ட்ரி எடுப்பேன். ஸோ அதை நரேட்டிவ்னு நான் மென்ஷன் பண்ணுவேன். ஸோ நரேட்டிவ்னா நத்திங் பட் எனக்கு தெரியும் மார்க்கெட் பைஸ் தான் ஆக போகுது அப்படின்ட்டு, பட் எங்கேருந்து பை ஆகும் அப்படிங்கிறது தான் நரேட்டிவ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த நான் எந்த டைம் ஃப்ரேமில் பார்ப்பேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 4 hour அண்ட் 1 hourல பார்ப்பேன். இன்கேஸ் 4 hour க்ளீனாக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் 1 hourல போய் நான் பார்ப்பேன். ஸோ இப்போ இந்த 2 ஸ்டெப்பும் முடிஞ்சிருச்சுனா தான் நான் தேர்ட் ஸ்டெப்கே வருவேன். தேர்ட் ஸ்டெப் ஷார்ட் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ். ஷார்ட் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ் இஸ் ஃபார் என்ட்ரி. தட்ஸ் இட். ஸோ பயாஸ் பார்க்க போறீங்க. பயாஸ் பைஸ்ன்னு ஃபிக்ஸ் ஆயிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி எங்கேருந்து நீங்கள் பை பண்ண போறீங்க அப்படிங்கிறது தான் நரேட்டிவ். நரேட்டிவ் ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இன்னும் ரைட் டைம் நீங்கள் என்ட்ரி எடுக்க போறீங்க. அந்த என்ட்ரி எந்த டைம் ஃப்ரேமில் எடுப்பீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் 5 minutes அண்ட் தென் 3 minutesல தான் என்ட்ரி எடுப்பேன். ஸோ இவ்வளோ தான் டாப் அனாலிசிஸ். ஸோ இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா இந்த டைம் ஃப்ரேமில் மட்டும்தான் நான் அப்படியே அனலைஸ் பண்ணிட்டு வருவேன். ஸோ நான் இங்கே வேணால் எழுதி கூட காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வீக்லி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெய்லி சார்ட் அண்ட் தென் 4 hour அண்ட் தென் 1 hour, அதுக்கப்புறம் லோவர் டைம் ஃப்ரேம். தட்ஸ் இட். லோவர் டைம் ஃப்ரேம் நான் மென்ஷன் பண்ணுறது 5 minutesோ 3 minutesோ. ஸோ இது இப்படி தான் டாப் அனாலிசிஸ் பண்ணுவேன். ஸோ இப்போதைக்கு நான் டைம் ஃப்ரேம் பற்றி மட்டும்தான் சொல்லியிருக்கேன். அந்த டைம் ஃப்ரேமில் என்னென்ன தெரிஞ்சிருந்தா நீங்கள் அனலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பீரியரேஷனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். லைக் எஃப்இஜி அண்ட் ஆர்டர் பிளாக்ஸ், பிரேக்கர் பிளாக்ஸ், அதுக்கு ஒரு ஹைராக்கியே இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். பீரியரேஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் கேண்டில் க்ளோஸர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ கேண்டில் க்ளோஸர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சாதான் உங்களோட ஆர்டர் ஃப்ளோ என்னன்னு கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த 2 தெரிஞ்சிருந்தாலே மோஸ்ட்லி நீங்கள் டாப் அனாலிசிஸ் பண்ணலாம். ஸோ இஃப் இன்கேஸ் தெரில அப்படின்னா பீரியரேஸ் அண்ட் கேண்டில் க்ளோஸரை பற்றி பார்த்துக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு 2 மட்டும் நான் ஆட் பண்ணுறேன். அடுத்து ப்ரீமியம் டிஸ்கவுண்ட். ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் யூனிட் யூஸ் இன் மல்டிபிள் டைம் ஃப்ரேம்ஸ். ஸோ அதனால ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி எஸ்எம்டி தெரிஞ்சிருக்கணும். பட் எஸ்எம்டி ஆப்ஷனல் தான், அது கன்ஃபார்ம் தெரியணும் அப்படிங்கிற மாதிரி அவசியம் கிடையாது. இஃப் இன்கேஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த 2த்தையும் அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்கோங்க. பட் உங்களுக்கு மேஜராக தெரிய வேண்டியது என்னன்னா பிடிஆர்ஏஸ் அண்ட் கேண்டில் க்ளோசர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சாதான் ஆர்டர் ஃப்ளோ என்னன்னு நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஆர்டர் ஃப்ளோ இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதை வச்சு தான் நீங்கள் பையில் இருக்கா இல்லை செல்லில் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இவ்வளோ தான் டாப் அனாலிசிஸை பொறுத்த வரைக்கும். இப்போ அப்படியே அந்த சார்ட் எக்ஸாம்பிள் போய் எப்படி இந்த டாப் அனாலிசிஸ் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறேன். ஸோ வித் ஹெல்ப் ஆஃப் ஒன் ட்ரேட் பிரேக் டவுன் நான் காமிக்கிறேன்னு சொன்னேன். ஸோ கோல்டில் ஒரு லான்ச் பண்ணியிருந்தேன். அந்த ட்ரேடோட பிரேக் டவுனில் எப்படி நான் டாப் அனாலிசிஸ் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். ஸோ அப்படி சொன்னோன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராக புரியும். ஸோ இப்போ அந்த ட்ரேட் பிரேக் டவுனுக்குள்ளே போயிடலாம். ஸோ ட்ரேட் பிரேக் டவுனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இஃப் இன்கேஸ் டாப் அனாலிசிஸ் நிறைய டைம் ஃப்ரேமில் பண்ணும்போது எனக்கு குழப்புது ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு மினிமைஸ்டாக வச்சுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எல்லா டைம் ஃப்ரேம்லையும் அனலைஸ் பண்ணி அப்புறமேல என்ட்ரி எடுங்க. இப்போ மினிமைஸ்டாக எப்படி வச்சுக்கிறதுன்றதுக்கு நான் 2ஆக பிரிச்சிருக்கேன் அந்த டாப் அனாலிசிஸே. இஃப் இன்கேஸ் இந்த 2ல் நீங்கள் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணி நீங்கள் அனலைஸ் பண்ணிட்டு எடுத்தால் ஓகே. ஃபர்ஸ்ட் இது ஒரு மெத்தட்.
வீக்லி 4 hour 5 minute. ஸோ வீக்லியில் அனலைஸ் பண்ண போறீங்க அண்ட் தென் 4 hourல அனலைஸ் பண்ணிட்டு டேரெக்டாக 5 minutesல என்ட்ரி. அதே மாதிரி டெய்லி, ஸோ டெய்லி 1 hour 3 minutes. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஃபார்மேட்டில் நீங்கள் அனலைஸ் பண்ணிட்டு எடுத்துக்கலாம். இதில் எப்படி ப்ரோ நீங்கள் சொன்ன அந்த லாங் டேர்ம் பர்ஸ்பெக்டிவ், ஷார்ட் டேர்ம் பர்ஸ்பெக்டிவ்லாம் எப்படி ஆக்ட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லெட்ஸே இப்போ நான் இந்த இதை விட்டுறேன், ஏன்னா இந்த ட்ரேடில் நான் இதை பற்றி பேச போகிறதில்ல. நான் இதை வச்சு மட்டும் இப்போ நான் எடுத்த ட்ரேடை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை வந்து இதை வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து இந்த டெய்லி சார்ட்ல நீங்கள் என்ன ரீட் பண்ணுவீங்க அப்படின்னா பயாஸ் கைண்டு கொடுப்பீங்க. ஸோ பயாஸ் என்ன, இன்னைக்கு வந்து பை ஆகுமா செல் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி ஆன்டிசிபேஷனுக்கு வருவீங்க. ஸோ 1 hourல உங்களுக்கு பைஸ் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா, ஸோ எங்கேருந்து பை ஆகும் அப்படிங்கிறதுக்கு தட் இஸ் நரேட்டிவ். ஸோ அதுதான் நம்ம முதலே பார்த்துருந்தோம். ஸோ 1 hour வந்து நரேட்டிவாக ஆக்ட் ஆகும். அண்ட் தென் 3 minutes வந்து நம்ம முதலே பார்த்த மாதிரி என்ட்ரிஸ். ஸோ இவ்வளோதான் விஷயம். இஃப் இன்கேஸ் இந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணுறீங்கன்னா வீக்லி வந்து உங்களுக்கு பயாஸ் ஆக்ட் ஆகும், 4 hour வந்து நரேட்டிவ் ஆக்ட் ஆகும், 5 minutes வந்து உங்களோட என்ட்ரி ஆக்ட் ஆகும். ஸோ இப்போ வந்து இதை பற்றி பேச போகிறதுல கோயிங் டு டூ திஸ். ஸோ அதனால இதை நான் வந்து ஃபுல்லாக டெலிட் பண்ணிடுறேன். இப்போ இதை மட்டும் நான் ஆங்கர் டேக் போட்டு நான் மேலே வச்சிடறேன், இங்கே வச்சிடறேன். அதே மாதிரி இங்கே வந்து ஆங்கர் டேக்ல வச்சிடறேன். ஸோ இப்போ அந்த ட்ரேட் பிரேக் டவுன்குள்ளே போயிடலாம். வி ஆர் இன் டெய்லி டைம் ஃப்ரேம். மேலே டிக்கர் அண்ட் தென் டைம் ஃப்ரேம் ரெண்டுமே மென்ஷன் ஆகிருக்கும். இப்போ டெய்லி சார்ட் அனலைஸ் பண்ணும்போது இங்கே வந்து ஒரு பிடிஐ இருக்குது விச் இஸ் கால்ட் அஸ் an FEG. ஸோ அந்த FEGல டேக் ஆகிட்டு ப்ரீவியஸ் டே கேண்டில் எப்படி க்ளோஸ் வச்சிருக்குன்னு பாருங்க. இங்கே லோஸை ஸ்வீப் பண்ணிட்டு அப் க்ளோஸ் கேண்டில் பிரிண்ட் பண்ணியிருக்கு. ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி இந்த ப்ரீவியஸ் டே ஹைஸ் தான் நம்மளோட டார்கெட்டாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து பயாஸ். பைஸ் ஆகும், இப்போதைக்கு கேண்டில் இப்படி இருந்தாலும் இன்னைக்கு மோஸ்ட் ப்ராப்ளி இந்த ஹைஸ்க்கு தான் போவோம் அப்படின்ற மாதிரி நம்ம ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. ஸோ பயாஸ் ஐடென்டிஃபை பண்ணாச்சு டெய்லி சார்ட்ல. ஸோ இப்போ அப்படியே இன்டர்மீடியட் டைம் ஃப்ரேமுக்கு போயிடலாம், 1 hour சார்ட். ஸோ 1 hour சார்ட் அப்படியே நான் வந்து ஸ்விட்ச் பண்ணுறேன். ஸோ 1 hour சார்ட்ல இந்த டெய்லியில் வரைஞ்ச FEG நம்மளுக்கு வேணாம், கசகசன்னு இருக்கு. ஸோ இப்போதைக்கு இந்த 2 லைன் மட்டும் இருக்கட்டும். ஓகே, ஓ இந்த கேண்டில் நினைக்கிறேன், இந்த கேண்டில் தான் நம்மளுக்கு வந்து ப்ரீவியஸ் டே ஹைஸ். ஸோ டெய்லி சார்ட்ல நம்ம பயாஸ் ஐடென்டிஃபை பண்ணியாச்சு பைஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி எங்கேருந்து பை ஆகும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ 1 hourல க்ளீனாக இங்கே ஒரு ஓபி இருக்கு. ஸோ அந்த ஓபி இங்கே ஒரு FEG லிமிட் டேக் ஆகிட்டு இங்கே ஒரு ஓபி கிரியேட் ஆயிருக்கு. ஸோ விச் வில் ஆக்ட் அஸ் அன் மேஜர் கீ லெவல். ப்ரீவியஸ் கேண்டிலோட லோஸ் வந்து ஆக்ட் அஸ் அன் லிக்விடிட்டி பூல். ஸோ அந்த ப்ரீவியஸ் கேண்டிலோட லோஸையுமே எடுத்துருச்சு. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு பயாஸ் வந்து புல்லிஷ்னு தெரிஞ்சிருச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நரேட்டிவ்மே 1 hourல ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம அடுத்து பண்ண போகிறது 3 minutesல என்ட்ரி கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். ஸோ இப்போ அப்படியே நான் 3 minutesக்கு ஸ்விட்ச் பண்ணிக்கிறேன். ஸோ 3 minutes டைம் ஃப்ரேமில் நம்ம வரைஞ்சி வச்சிருந்தா 1 hour ஓபி அண்ட் தென் அந்த ஓபிக்குள்ள ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப். அது முடிஞ்ச உடனே இங்கே ஒரு FEG இன்வெர்ஸ் ஆச்சுன்னா ஆர்டர் ஃப்ளோ ஷிஃப்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ அதனால இந்த FEG இன்வெர்ஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி எக்ஸாக்டாக இந்த கேண்டில் க்ளோசரில் என்ட்ரி அண்ட் தென் ஸ்டாப் லாஸ் பிலோ திஸ் லோ we are going to target these highs. ஸோ இதுதான் வந்து இந்த என்ட்ரியோட ஃபுல் பிரேக் டவுன். இப்போ அப்படியே நான் வந்து பிளேஸ் ஆர்டர் கொடுத்து இப்போ இந்த என்ட்ரியை வந்து நான் போட்டுறேன். ஸோ இவ்வளோதான். ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ நீட் டு ஃப்ரேம் அ ட்ரேட். இதில் நீங்கள் வந்து மல்டிபிள் கான்ஃபிடன்சஸ் யூஸ் பண்ணலாம். நான் முதலே சொன்ன மாதிரி டைம் ஃப்ரேம் வந்து ஃபிக்ஸ்டு கிடையாது. டெய்லி அண்ட் 1 hour 3 minutes தான் இருக்கணுமா ப்ரோ அப்படின்லாம் சொல்ல முடியாது. இப்போ 1 hourக்கு பதிலாக நீங்கள் நரேட்டிவ் வந்து 15 minutes கூட சூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் 15 minutes போகிறேன். ஸோ 15 minutesல இங்கே ஒரு அழகாக ஒரு டீலிங் ரேஞ்ச் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ அந்த டீலிங் ரேஞ்சில் டீப் டிஸ்கவுண்ட்ல இங்கே ஒரு BPR. ஸோ இந்த BPRலேருந்து நான் பைஸ் பார்க்குறேன். எக்ஸாக்டாக இந்த லெவலில் தான் நம்ம பைஸ் பார்த்துருந்தோம். 1 hour ஓபி டேப் ஆயிருந்துச்சு. அங்கேருந்து நம்ம 3 minutesல என்ட்ரி பார்த்துருந்தோம். ஸோ 1 hourக்கு பதிலாக நீங்கள் 15 minutes பார்த்துருந்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் எடுத்திருப்பீங்க. ஸோ டைம் ஃப்ரேம்ஸ் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கு மாறும். ஸோ நீங்கள் வந்து எந்த டைம் ஃப்ரேம் சூஸ் பண்ணுறீங்களோ சூஸ் பண்ணிக்கோங்க. பட் மேஜராக இந்த 2 பேட்டர்ன் தான். ஒன்று டெய்லி 1 hour 3 minute ஆர்எல்ஸ் வீக்லி 4 hour 5 minute. ஸோ இந்த பேட்டர்ன் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் அதை ஃபாலோ பண்ணுங்க அண்ட் தென் உங்களுக்கு தகுந்த மாதிரி ஆல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். See you in the next video. Until then, bye from DeadSec Trades.